அடுத்தபடியாக வள்ளி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு, லேடிஸுக்கெல்லாம் பிடிக்கும் இந்த தலைப்பு, வள்ளிக்கு வாய்த்தவனே. பாருங்கள், பொண்டாட்டி வேற சொல்லி புருஷனை சொல்கிறாங்க. இதில் அருணகிரியார்கிட்ட ஒரு யுக்தி என்னன்னு கேட்டால், மனைவி பேரை சொல்லி கணவன் பேரை. இதில் என்ன அர்த்தம்? கல்யாணம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு ஒரு வார்த்தை இருக்கு. கல்யாணம் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம்? இல்லை, மேம்பாடு அடைவது என்று பொருள். மேம்பாடு, ப்ரமோஷன். அவள் ஜீவன் சிவமாக ஆக்கக்கூடிய ஆற்றல் இல்லறத்துக்கு உண்டு. அதனால் இல்லற தர்ம பிரகாரம் வாழ்ந்துன்னு சொன்னால் ஜீவன் சிவமாக எலிவேட் ஆகுண்டா. அதனால தான் கல்யாணம். கல்யாணம் என்ற வார்த்தைக்கு ஜீவன் மேம்பாடு அடைவது என்று பொருள். அது தெரியாமலே கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். ஆகவே வள்ளிக்கு வாய்த்தவனே, வாய் திறந்து வந்த சிந்தனைகளை வகுத்து தொகுத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. சுருக்கமா சொன்னா, நம்ம மாது யாருக்கெல்லாம் வணக்கம் சொன்னாரோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த இடத்துக்கு வந்த உடனே பேச்சு வராதவனுக்கு கூட பேச்சு வரும். எல்லாரையும் ஒரு தரம் பார்க்கிறேன். இவ்வளவு பேர் தாய்மார்கள். ஆடிப்பூர திருவிழா 72வது ஆண்டு விழாவை நீங்கள் தொடங்குகின்றீர்களா? அம்பாள் வந்து ஆசி தந்து விட்டு போகிறாள். தனுசு ஐயா, அதுதான் உங்களுக்கு கிடைத்த மிக பெரிய ஆசீர்வாதம். ஏன் அம்பாள் வந்த தெரியுமா? சிவபெருமானுக்கு இடது பாகம் யாரு? அம்பாள். அப்படித்தானே சொன்னீங்க. யாராவது அம்பாளுக்கு வலது பாகம் சிவபெருமான்னு சொன்னீங்களா? நல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லணும். அட, ஆளுக்கு பாதிம்மா, பாய் தானே, ஆண் பாதி பெண் பாதி ஆனானவன். எல்லாரும் சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் அம்பாள் அப்படின்னு சொன்னீங்களே, ஏன் அம்பாளுடைய வலப்பாகத்தில் சிவபெருமான்னு சொன்னா என்ன தப்பு சொன்னீங்களா? இவரே ஒருத்தர் சொன்னார். அவருக்கு பேரு அருணகிரிநாதர். எங்க சொன்னார் தெரியுமா? அலங்காரத்தில் சொல்றார். ஒருவரை பங்கில் உடையாள். சரிதான் ஐயா, சந்தேகம் இருந்த மாதுவ கேளுங்க. ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடை மணிசேர் திருவரை கிண்கிணி ஓசைப்பட. கந்தர் அலங்காரம். ஒருவரை பங்கில் உடையாள். ஒருவர்னா யாரு? சிவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, திருவாசகம். ஒருவன் சொன்னாலே சிவன் தான், அவனுக்கு ஈடு இணை கிடையாது. ஒருவரை பங்கில் உடையாள். இன்னொரு பாட்டு தெரியுமா? தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணிதன் பாதகனை. சிவபெருமானை பாகத்தில் வைத்த அம்பாளுடைய குழந்தையே. இப்போ மரியாதை யாருக்கு? அம்மாவுக்கா ஐயாவுக்கா? நானெல்லாம் அம்மா கட்சிங்க, நான் மதுரைக்காரன். எனக்கு சோறு போடுறது, என்னை பேச வைக்கிறது, எனக்கு புகழ் தர்றது எல்லாம் எங்க அம்மா ராஜாத்தி மீனாட்சி. வந்துட்டு போனால, உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன். ஞானசம்பந்த சாமி இங்க வந்து நின்று பாடுற பொழுது அண்ணாமலையார முதல்ல பாடல. யார பாடுறாரு? உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ
மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவன மருமே. கம்பனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. என்ன சார் நீங்கள் என்ன கேட்டீங்களா பார்த்தீங்களா? ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. கம்பனுக்கு பிடிச்ச பாட்டு ஏன் தெரியுமா? இந்த சந்தத்தை கம்பன் எடுத்துக்கிட்டு, ஞாபகம் வருதா? வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியாட குடையான் உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன். சந்தம் பார்த்தீங்களா? அதனால அம்பாள் பார்த்தா இன்னைக்கு இவங்க திருவிழா தொடங்குறாங்க, போய் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசீர்வாதம் பண்ணி திரும்பவும் உள்ள வந்து நல்லா இருங்கோன்னு வாழ்த்திட்டு போயிட்டா. உண்ணாமலை தாயாருக்கு முதல் வணக்கம். நான் வேகமாக தலைப்புக்குள்ளே போகணும். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கணும். தலைப்பு என்ன போட்டிருக்காரு? திருப்புகழ் ஆய்வரங்கம். திருப்புகழ் ஆய்வரங்கம்னு போட்டால் கீழே திருப்புகளைத்தானே ஆய்வு செய்யணும். இவர் கந்தர் அனுபூதிகளை சும்மா இரு அப்படின்னு எடுத்துக்கிட்டு கந்தர் அனுபூதியை ஆய்வு செய்கிறாரு. இவர் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு. என்ன தலைப்பு சொல்லுங்க, அப்பத்தான் புரியும். வள்ளிக்கு வாய்த்தவன். இந்த தலைப்பு எங்கே இருக்கு? அலங்காரத்தில். இது நியாயமா? வள்ளிக்கு வாய்த்தவன் அலங்காரத்தில் எங்கே இருக்கு? ஐயா நல்லா அதை சொல்லி நீதிபதிங்கிறதுனால அப்படி சொல்லாமலும் விட்டுட்டாரு. கொள்ளி தலையில் எறும்பது போல. இந்த பாருங்க, நெருப்பு எரியுது, கொல்லிக்கட்டை நடுவில் நெருப்பெரிஞ்சா எறும்பு அந்த பக்கமோ இந்த பக்கமோ விழுந்து தப்பிக்கலாம். இது கொள்ளி எரியுதா, அந்த எரிகிற இடத்திலேயே எறும்பு பக்கத்தில் நிற்குது. கொள்ளி தலையில் எறும்பது போல குலையும் எந்தன் உள்ள துயரை ஒளித்தருளாய். எங்க திருச்செந்தூர்ல 1 கோடி முத்தம் தெள்ளி கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே. செந்தில்னா எந்த ஊரு? திருச்செந்தூர். வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே, வள்ளிக்கு வாய்த்தவனே. அப்போ இது எங்கே இருக்கு? கந்தர் அலங்காரத்தில் இருக்கு. திருப்புகழ் ஆய்வரங்கம்னு போட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அனுபூதியவும் அலங்காரத்தையும் பேசினா கீழே உட்கார்ந்துருக்க இத்தனை பேருக்கும் என்ன அறிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யாராவது நாளைக்கு கேட்டா என்னங்க சொல்றது? நியாயமா தப்பா இருந்தா சொல்லுங்கம்மா. அதனால நான் இப்பொழுது வள்ளிக்கு வாய்த்தவன் என்ற தலைப்பில் கந்தர் அலங்காரத்தை பற்றி பேசப் போவது இல்லை. அப்ப வள்ளிக்கு வாய்த்தவனேன்னு வேற எங்க சார் பாடியிருக்காரு? இந்த கேட்கிறாரு, திருப்புகள்ல பாடியிருக்காரு. நான் கொடுத்த தலைப்பு அலங்காரத்தில் இல்லை. வள்ளிக்கு வாய்த்தவன் எங்கே வருது? இந்த இவ்வளவு பேர் திருப்புகள் படித்தவங்க, சொல்லித்தர்ற தாயார் இத்தனை பேர் இருக்கிறாங்க. எங்கே வருது? கொஞ்சம் யோசிங்க. திருப்புகளில் வள்ளிக்கு வாய்த்தவனே. இது எங்கே இருந்து எடுத்தேன் தெரியுமா? வனசரர் மரபினில் வரும் ஒரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. வள்ளிமலை வனசரர் மரபினில் வரும் ஒரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே இருக்கா? அந்த வள்ளிக்கு வாய்த்தவளை இருந்துதான் இந்த வரியை நான் எடுத்தேன். அதனால நான் இப்பொழுது திருப்புகளைத்தான் ஆய்வு செய்ய போகிறேன். தெளிவு வேணுமா இல்லையா? என்ன சார் சொல்ல போறீங்க? உங்களுக்கெல்லாம் புரிகிறாப்பில் எளிமையாத்தான். நான் இந்த மொழியெல்லாம் படித்தவன் இல்லை, நான் தமிழ் படிக்காதவன். நான் படித்ததெல்லாம் அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸு, காஸ்டிங், ஆடிட்டிங். அந்த காலத்தில் அதையெல்லாம் படித்து வயிற்று சோத்துக்காக அதையெல்லாம் படித்து விட்டு இப்போ ஆண்டவனோட நிம்மதியாக திருப்புகள் படித்து மனசுக்கு நிம்மதியாக இருக்கிற காலம் இது.
அது வயிற்றுக்கு, இது மனசுக்கு. இப்ப தலைப்புக்குள்ள போவோம். முருகனுக்கு 2 சம்சாரம். ஆமா சார். தெய்வான மேல பிரியம் அதிகமா, வள்ளி மேல பிரியம் அதிகமா? என்ன குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறீங்களே, என்னம்மா சொல்லுங்க. இன்னும் ஓட்டு யாருக்கு, வள்ளிக்கா தெய்வானைக்கா? என்ன அநியாயமா இருக்கு. இன்னும் தெய்வானையை பற்றி பாடின பாட்டை விட வள்ளியை பற்றி பாடின பாட்டு அதிகமா இல்லையா நீதிபதி ஐயா? சொல்லுங்க. எப்படி பாடி இருக்காரு. பாட்டு பிள்ளையாருக்கு பாடுறாருல, கைத்தல நிறைகனி அப்ப மடவல் பொறி, தெரியுமல்ல? அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. அக்குற மகள், குறமகள்னா யாரு? வள்ளிதானே. வள்ளி நாச்சியாரையும் முருகனையும் உடனே கல்யாணம் பண்ணி வைத்த பெருமாளே அப்படின்னு பாடினா நம்ம வீடுகளில் கல்யாணம் உடனே நடக்குமா? அக்கணம் மணமருள் பெருமாளே. அடுத்த வருஷம் கிடையாது, அப்பவே கல்யாணம் நடக்கும். அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம், அப்பவே மணமருள் பெருமாளே. அங்கேயும் வள்ளிதான். இன்னொரு இடம் திருச்செந்தூர். பாட்டு ஞாபகம் வருதா? விரல் மாற நைந்து, தெரியுமா தெரியாதா? சந்தோஷம். நீங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். விரல் மாற நைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில். அது யாரு? வள்ளிதானே. குறவாணர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குடிர்மாலையின்கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ. அந்த பொண்ணுக்கு கொடுத்த மாலையை முருகா எனக்கும் தரமாட்டியா? இந்த பாட்டை படிச்சிங்கன்னா நல்ல இடத்துல உடனே பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்கும். டைவர்ஸுக்கு நீதிபதியிட்ட போக வேண்டாம். அப்படி பாட்டுங்க அது. எப்படி எப்படி அறிவால் அறிந்து சொல்லுங்க. அதுக்காக அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் தலைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அப்ப அங்கேயும் வள்ளிதான். திருச்செந்தூர். சரி, பழனி. பழனியில் ஆண்டவன் எப்படி இருக்காரு? வள்ளி தெய்வானையோட இருக்காரா, சன்னியாசியா உட்கார்ந்து இருக்காரா? ஐயோ பாவம், சன்னியாசியா உட்கார்ந்து இருக்காரு. மொட்டத்தலை, கோவணம், தண்டாயுதம், கண்டார்தம் மனங்கவரும் முண்டிதமாஞ்சிரத்தழகும் காண காண கொண்டாடத்தக்க திருநீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு தென் பழனி வாழும் தண்டாயுத பெருமான் திருவடிக்கே அகங்குலைந்து தலைத்து வாழ்வாம். தண்டாயுதனா இருக்காரு. வள்ளி இல்லேன், தெய்வானை இல்லேன். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த காலத்தில் கொண்டு விற்க போவாங்க. ட்ரேடு, கொண்டு விற்கிறது. தன் பொருளை கொடுத்து அவன் பொருளை வாங்கிக்கிட்டு வர்றது. இந்த வட்டி கடைகள்லாம் இப்போ வந்துச்சு. கொண்டு விற்க போகிற பொழுது முருகனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எப்படி? தண்டாயுத பாணியாக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஊரில் போய் தண்டாயுத பாணிக்கு கோயில் கட்டுவாங்க. நீயும் சன்னியாசி, பொண்டாட்டி பிள்ளைகளை ஊரில் விட்டு விட்டு நாங்களும் சன்னியாசி. அம்மா வள்ளி தெய்வயானோட உட்கார வச்சா அங்கே 2 சேர்ந்துடும். வேண்டாம், தண்டாயுதம் அப்படித்தான் கொண்டுகிட்டு போவாங்க. அந்த ஊர்ல திருப்புகள் பாடுறாரு. அப்பவாவது வள்ளியை மறக்கலாம்ல? அருணகிரிநாதர் மறக்க மாட்டேங்கிறார். பாட்டு ஞாபகம் வருதா? காமன்கை மலர்கள் நாண வேடம்பெண் அமளி சேர்வை காணெங்கள் பழனி மேவு பெருமாளே. காமன்கை மலர்கள் நாண வேடம்பெண். வேடப்பெண் யாரு? வேடர் வீட்டு பொண்ணு வள்ளிதானே. காமன்கை எந்த பாட்டு தெரியுமா சொல்லுங்க? காமன்கை மலர்கள் நாண வேடம் பெண்ணமளி சேர்வை காணெங்கள் பழனி மேவு பெருமாளே.
எந்த பாட்டு? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது சார். அடுத்த வருஷம் தனுசு கூப்பிட மாட்டாரு. கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? ஞானங்கொள் பொறிகள் கூடி வானிந்து கதிரியில்லாத நாடண்டி நம சிவாய வரையேறி நாவின்ப ரசமதான ஆனந்த அருவி பாய நாதங்களோடு குலாவி விளையாடி. அந்த பாட்டில் கடைசி வரி தேனங்கொள் இதழிதாகி தாரிந்து சலில வேணி ஸ்ரீரங்கன் எனது தாதை ஒரு மாது சேர்பஞ்ச வடிவி போதி யோகங்கொள் மௌன ஜோதி சேர்பங்கின் அமலநாதன் அருள்பாலாம் கானங்கள் வரைகள் தீவு ஓதங்கள் பொடிய நீல காடந்த மயிலில் ஏறும் முருகோனேன் காமன் கை மலர்கள் நாண வேடம் வெண்ணமளி சேர்வை காணெங்கள் பழனி மேவு பெருமாளை. முருகப்பெருமான் வள்ளியை அணைச்சிக்கிட்டாராம். அப்போ மன்மதன் அங்கிருந்து மலர் அம்பு விட்டானாம். இந்த 2 பேரையும் பார்த்து மலர் அம்பு வெக்கப்பட்டுதான். இதனோட அநியாயமா இருக்கு. காமன்கை மலர்கள் நாணம்னா தெரியுமோ? அந்த காலத்தில் வெக்கம்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ பையதான் வெக்கப்படுறேன், பொம்பளை பிள்ளை யாராவது வெக்கப்படுறாங்களா? காமன்கை மலர்கள் நாண வேடம் பெண் அமளி சேர்வை காணெங்கள் பழனி மேவு பெருமாளே. எத்தனை பாட்டு! ஒரு பாட்டு சொல்லவா? நேரம் இல்லையே. ஒரு பாட்டு சொல்லவா? வள்ளி நாச்சியாரை உட்கார வச்சு இந்த முருகப்பெருமான் காலை அமுக்கி விடுவாரா, வருடி விடுவாரா? வருடி விடுவாரா. அமுக்குன்னா கூட அவளுக்கு வலிக்குமா? பாட்டு சொல்லுங்க. பாதிமதி நதி போது மணிச்சடை நாதன் அருளிய குமரேசா பாகு கனிமொழி. ஓ ஓ இந்த பேரை எங்கேருந்து வச்சிருக்காங்க தெரியுமா? திருப்புகள்லேருந்து வச்சிருக்காங்க. பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாளா. பாதத்தை பிடிச்சி என்ன பண்ணாரா? வலிக்கும்னு வருடி விட்டாரா. எந்த ஒரு திருப்புகள்? சாமி மலர். பாதிமதி நதி போது மணிச்சடை நாதன் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாளா காது மொருவிழி காகமுறவருள் மாயன் அரிதிரு மருகோனே காலனெனை அணு காமலுனதிரு காலில் வழிபட அருள்வாயேன். இருக்கட்டும். இப்போ நமக்கு சந்தேகம். இன்னும் கூட சொல்கிறேன். இவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காரா? அனுபூதி ஒன்றே ஒன்று சொல்லவா? முருகன் வள்ளிகிட்ட போய் நிற்பானா. வள்ளி என்னென்ன வேலை கொடுத்துருக்குறியோ சொல்லு, நான் செய்கிறேன்பானா. நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல. பணி யா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. பணி யா, பணி யாதுன்னா பணி யான்னா, பணி யாதுன்னா என்ன வேலைன்னு அர்த்தம். பணி யான்னா என்னென்ன வேலை வச்சிருக்கியோன்னு அர்த்தம். புளூரல் போட்டா பணியா. புரியுதா? வள்ளி நீ ஒரு வேலை கொடுக்காத, 1000 வேலை கொடு, நான் உன்னை பார்த்துக்கிட்டே வேலையை செய்கிறேன். தட் இஸ் அண்டர்ஸ்டுட். பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகம். மோகம் அல்ல, அதிமோகம் அல்ல, தனியா அதிமோக தயாபரணேன். தயாபரணேன் அதுதான் முக்கியம். அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன புரியுது? அட திருத்தணி மறந்துட்டனே, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இல்லை. சினத்தவர் முடிக்கும் தெரியுமில்ல. கடைசி வரி என்ன? தன தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகு தகு தகுத்தன் தனபேரீர் தடுடுடுடுடும் தெனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் புடுசூரரும் சினத்தையும் உடச்சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தினக்கிரி குறப்பெண். யாரு? விடமாட்டேங்கிறார் ஐயா. தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே. தினக்கிரி ஏன் தெரியுமா? திருத்தணியில தான் வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணமா. திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானி. திருப்பரங்குன்றம் தெரியுமோ? முந்தி தெரியாதவங்களுக்கெல்லாம் இப்ப தெரியும்.
எத்தனை பேர் உலகத்துல எங்கேயோ போறேன், அவன் கேட்கறான், சார் திருப்பரங்குன்றத்துல என்ன ஆச்சு? இப்போ இங்கே இருங்க, நான் கேள்வியும் சொல்லி பதிலும் சொல்லி ஆய்வுங்கிறதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இப்ப என்ன ஆய்வு? வள்ளிய அதிகமா பாடினாரா, தெய்வானைய அதிகமா பாடினாரா? சரிதானே? இப்ப நம்ம முடிவென்ன? வள்ளிய அதிகம் அநியாயமா பாடியிருக்கேன். அதிகமா பாடுனா கூட பரவாயில்ல, காலை பிடிச்சாடு அமுக்கினார். நம்ம பைய கேட்குறேன், நம்ம வீட்டுக்காரிட்ட இந்த பாட்டுகள்லாம் சொல்லணும், அதுக்காகவாவது இதை படிக்கணும். அந்த அம்மா சொல்லுது, இந்த பாட்டுகள்லாம் படித்தா நீ உருப்பட்டுடுவேடா. சந்தோஷமா இருக்குல்லம்மா? ஆமாம், ஏன் இப்படி முருகன் பண்ணுறார்? என்ன வள்ளி மேலே ஆசை, தெய்வான மேலே ஆசை இல்லையே? அல்ல, கிடையாது. வள்ளிங்கிறதும் தெய்வானைங்கிறதும் ரெண்டு பெண்கள் அல்ல. நம்ம நினைக்கிறோம் அது தெய்வானை, இது வள்ளி. முருகப்பெருமான் ரெண்டு பேரையும் காதலிச்சார். அதெல்லாம் இலக்கிய நயத்துக்காக சொன்னது. அப்படி ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி இருந்தா இத்தனை காலத்தில் முருகனுக்கு லட்சம் குழந்தைகள்ல பிறந்திருக்கணும். என்னங்க? இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவனை ரெண்டு விதமா அணுகலாம். ஒன்று, கோயிலுக்கு போகிறோம், தோளில் குடத்தில் தண்ணி கொண்டு விட்டு போகிறோம், அபிஷேகம் பண்ணுறோம். பூ கட்டி எடுத்துக்கிட்டு போகிறோம், பூமாலை சாத்துறோம், பிரசாதம் பண்ணுறோம், கொண்டே கொடுக்குறோம். இவ்வளவுன்னு செய்கிறோம். நம்ம வீட்டுக்கு வந்து திரும்பவும் அந்த பூஜைகள்லாம் பண்ணுறோம். உடம்புனால கோயிலில் மெழுகிறோம், கூட்டி எழுதுறோம். அப்படிலாம் பண்ணால் என்னம்மா கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? கோயிலில் போய் சில பேர் பார்த்துருக்கலாம். அப்பர் சுவாமிகளுடைய அக்காவுக்கு என்ன பேரு? திலகவதி. என்ன பண்ணாங்க? கோயிலில் திருமுழுக்கு, கோயிலில் அப்படியே போய் மெழுகேன், கூத்தாடேன், திருவாசகம் அப்படி கூட்டி தள்ளன என்ன கிடைக்கும் தெரியுமா? வாரியார் சாமி புண்ணியவான், அவரை நினைக்காம இருக்கலாமா? அந்த புண்ணியவான் சொல்றாரு, அப்படியெல்லாம் பண்ணனான், இறந்து போற பொழுது கூண்ட விட்டுட்டு பறவை பறந்து போகிற மாதிரி கஷ்டமில்லாமல் இறைவன் திருவடியை இந்த ஆன்மா அடையும். அதுக்காகத்தான் நம்ம தாய்மார்கள் அப்படியெல்லாம் செய்யறது. இது ஒரு வகை வழிபாடு. இதுக்கு பேரு கிரியைன்னு பேர். கிரியைனா என்ன? செயல். இன்னொன்று, கோயிலுக்கெல்லாம் போகிறது கிடையாது. இந்த அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை, சடங்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த பிரகாரம் வர்றது அதெல்லாம் கிடையாது. வீட்டில் உட்கார்ந்து இருக்குது, முருகா 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 நினைக்க 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 மனசு போய் முருகன்கிட்ட சேர்ந்து கண்ணீர் மாலை மாலையாக கொட்டுது. இது ரெண்டாவது வழிபாடு. இதுக்கு பேரு இச்சா சக்தி. நான் சொன்னது புரியுதா புரியலையா? சிதம்பரத்துக்கு போனேன், நடராஜா சந்நிதி. கீழே நின்று நான் பாட்டு பாடி நிற்கிறேன். மேடை ஏறி நம்ம பாடப்படாது, அவங்க பாடுவாங்க. கீழே நின்று நான் பாடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னால ஒருத்தர், அவர் திருவாசகம் இறைஞ்சு பாடுறாரு. நான் நிறுத்திவிட்டேன். ரெண்டு பேரும் சத்தம் போடக்கூடாது. அவர் பாட்டை நம்ம கேட்போம். யார் பாடுன்னா என்ன? கேட்டால் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? பேசுறதுக்கு, நல்ல பேச்சு பேசுறதுக்கு 50 ஜென்மம் தவம் பண்ணி இருக்கணும். நல்ல பேச்சை கேட்கறதுக்கு 100 ஜென்மம் தவம் பண்ணி இருக்கணும். நான் நல்ல பாட்டு கேட்டேனா, திருவாசகத்தை தப்பு தப்பா படிக்கிறாரு, தாங்குமா? அப்பொழுது வரிக்கு வரி தப்பு, ஒரு வரிக்கு 3 தப்பு. எங்கே அந்த புஸ்தகத்தை இவன் அச்சு போட்டானோ தெரியல, வச்சுக்கிட்டு தப்பு தப்பா படிக்கிறாரு. எனக்கு தாங்கலை. ஐயோ, நடராஜா சந்நிதிக்கு முன்னால நின்றுக்கிட்டு திருவாசகத்தை சிதம்பரத்தில் தப்பு தப்பா படிக்கிறிய, வெளியில போய் படி சொல்லிவிட்டேன். என்ன ஒரு மாதிரி பார்த்தார், போயிட்டார்.
இன்னைக்கு இருந்தால் ஓங்கி அடிச்சிருப்பாங்க. போயிட்டார், நல்ல மனுஷன் போயிட்டார். நான் எனக்கு தெரிஞ்ச திருவாசகம் எல்லாம் படித்தேன். எனக்கு 658 திருவாசகத்தில் கிட்டத்தட்ட 450 திருவாசகம் பாடம். மன்னிச்சுக்கிடுங்க, எங்கள் பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் என்னை படிக்க சொல்லி அதுக்கு பரிசு கொடுத்தாரு. 2.5 ரூபாய்க்கு ஒரு புஸ்தகம் காணாமல் போச்சு. படித்த திருவாசகம் இன்னும் என்னை உலகம் பூரா கொண்டுகிட்டு போகுது. அப்போ பாடம் பண்ணினேன். நான் எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் நடராஜாட்ட சொல்லிட்டேன். உனக்காச்சு எனக்காச்சு, நீ கேட்டுத்தான் தீரணும், இறங்கி ஓடி போக முடியாது. முடிஞ்சது. அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில் வந்தேன். கோபுர வாசல் அங்கே வந்தேன். அந்த ஆள் அங்கே நிற்கிறான். அங்கே தப்பா திரும்பவும் திருவாசகத்தை படிச்சுக்கிட்டு நிற்கிறான். எனக்கு கொஞ்சம் மனசில் ஒரு மாதிரி. பக்கத்தில் போனேன். ஏன் அப்படி தப்பா திருவாசகம் படிக்கிறேன்? அருணகிரிநாத சுவாமி சொல்கிறாரு, முருகனுடைய பாடலை எழுத்து பிழையில்லாம படிக்கணும்னு. சரியா சாமி? அடித்து பிறக்க ஒட்டா அகில் வேதன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். கந்தர் அலங்காரம். ஏன் அப்படி தப்பா படிக்கிறேன்? அந்த ஆள் என்ன தெரியுமா சொன்னாரு? நல்லா கேட்குறீங்க. என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, புத்தகத்தை எடுக்கிறேன், திருவாசகம் படிக்க போகிறேன், படிக்கிறேன். முருகன் அங்கே சிவபெருமான் தெரிகிறார், மாணிக்க வாசகர் தெரிகிறார், குருந்த மரம் தெரியுது, கண்ணீர் வருது, கண்ணீர் மறைக்குது, எழுத்து புரியலை, தப்பா படிக்கிறேன் ஐயா. இப்ப சொல்லுங்க, 658 திருவாசகத்தில் 400 திருவாசகத்தை நடராஜாவுக்கு முன்னால ஒப்பிச்ச நான் பக்தனா? ஒரு 4 பாட்டை சொல்ற பொழுது தன்னை அறியாம கண்ணீர் கொட்டுத அவர் பக்தனா? முடிஞ்சு போச்சு. நான் டூப்ளிகேட். என்ன பார்த்து 2 பேர் ஐயா எத்தனை பாட்டு ஒப்பிக்கிறார் பாடுறான். என்னங்க லாபம்? மனசு கடவுள்கிட்ட போகாம நீ 1000 படிச்சு யாருக்கு என்னாச்சு? கண்ணீர் கொட்டுதவர். எனக்கு குத்தினாலும் கண்ணீர் வரலையே. புரியுதா புரியலையா? ஒன்று இச்சா சக்தி, இன்னும் ஒன்று கிரியா சக்தி. கோயிலுக்குள்ள போய் இறைவனுக்காக திருத்தொண்டு, கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர், அது கிரியா சக்தி. நடராஜான்னு நினைச்ச மாத்திரத்தில் கண்ணீர் வருதே, முருகான்னு சொன்ன உடனே உருகுதே. மாணிக்க வாசக சாமி சொல்லுவார், திருவாசகம் படிச்சான் கண்ணில மட்டுமில்ல உடம்பெல்லாம் கண்ணாய் மாற வேண்டும், கண்ணீர் கொட்ட வேண்டும். கொட்டலையே. வெங்காயம் உரிக்கிற போது கூட கண்ணீர் வரமாட்டேங்குதே. அது இச்சா சக்தி, இது கிரியா சக்தி. கடவுளுக்கு எது ரொம்ப சீக்கிரத்தில் கொண்டு அவர்கிட்ட சேர்க்கணும்? பதில் சொல்லுங்க. 600க்கு 658க்கு 400 பாட்டு ஒப்பிச்ச நானா? 2 வரிய சொல்லிவிட்டு அழுதாரே அவரா? யார் கடவுளுக்கு பக்கத்தில் போவாங்க? அவர் தானே. இது கிரியை, அது இச்சை. இச்சை தெய்வ யானை கிரியாசக்தி, இச்சாசக்தி வள்ளியம்மை. தெய்வ யானை முருகனை தேடி வந்தாள். எங்கே வந்தாள்? திருப்பரங்குன்றத்துக்கு வந்தாள். முருகப்பெருமான் வள்ளியை தேடி வள்ளிமலைக்கு ஓடினான். நடந்தானாம். அவன் நடந்த இடம் பூரா கம 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 கமன்னு சந்தன வாசம் அடிச்சுதான். யார் நடந்திருக்கா? முருகன்ல நடந்திருக்கான். காடும் புனமும் கமலும் கலலே, திருவடி வாசம் அடிச்சுதான். காட்டுல புனத்துல அங்க போய் நின்று அந்த பொண்ணை பார்த்து, அந்த பொண்ணு முருகா 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 முருகா. அவளுக்கு என்ன பேரு? வள்ளி. வள்ளின்னா தெரியுமா? வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி, மூடனுக்கு பெண்பால் மூடி இல்ல மூடத்தி, தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்லை தொண்டச்சி.
பாரதி பாடுவார், சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு சூதிர் பணையம் என்றே ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டச்சி, வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி. யாரு வள்ளல்? முருகன் வள்ளல். வீட்டுக்காரிக்கு என்ன பேரு? அட வள்ளி. புரியுதா புரியலையா? முருகன் அள்ளி கொடுப்பானா கிள்ளி கொடுப்பானா? நீங்க அருணகிரிநாதர் சபை விழா நடத்துறதுக்கு நீங்க கிள்ளி கொடுத்தால் முருகன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பான். கொடுப்பானா இல்லையா? நல்ல கையை தட்டுங்க. கை தட்டின 7 பேருக்கு நன்றி. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். அள்ளி கொடுக்கிறவனுக்கு வள்ளல்னு பேரு, வீட்டுக்காரிக்கு என்ன பேரு? வள்ளின்னு பேர். இதுக்கு பேரு வள்ளி சன்மார்க்கம்னு பேர். என்ன எதுக்கு பேரு? முருகனை அன்பினால் நினைத்து உருகி கண்ணீர் கொட்ட பாடுவது. திருப்புகள் படிச்சா கண்ணீர் வரும். திருப்புகள் சாமி ஐயர்னு 1919, 20 அதை ஒட்டி அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. மதுரையில் வாழ்ந்தவர். அவர் இருந்த ஆரம்ப ஊர் உங்க ராமநாதபுரம். ஐயா ராமநாதபுரத்துக்கு சொந்தக்காரர். ராமநாதபுரம் அங்கே தான் இருந்தார். தூங்கிக்கிட்டு இருக்கிற போது ஒரு கனவு வந்தது. கனவு என்ன தெரியுமா? திருவண்ணாமலை அந்த கோபுரம், அருணகிரிநாதர் விடுகிறார், முருகப்பெருமான் தாங்குகிறார். இது கனவுல வந்தது. அதுக்கப்புறம் அவர் முழுக்க முழுக்க திருப்புகளுக்கு அடிமையாகிவிட்டார். அவர் பேரு லோகநாத ஐயர்னு பேரு. பேரு மாறி போச்சு. திருப்புகள் சாமி ஐயர்னு பேரை மாத்திட்டாங்க. கல்யாணத்துக்கு 3-4 பொண்ணு பையன். கல்யாணம் ஏற்பாடு ஆகுது. எல்லாம் வர்றாங்க. பஜ்ஜி சாப்பிட்றான், எல்லாம் சாப்பிட்றான். வீட்டுக்கு போய் கடுதாசி போடுறேங்கிறான். போறான், போயிடுறேன். அவர் என்ன சொல்றாரு? இவங்களுக்கு பஜ்ஜியும் சொஜ்ஜியும் கொடுத்த காசு இருந்தா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிடலாம். வீணா போச்சு. முருகா 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 முருகா, இந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். ஒரு நாள் அந்த பொண்ணு பேரு சுப்பலட்சுமின்னு பேரு. நான் பார்த்து பேசியிருக்கேன். அந்த பொண்ணை என்னை விட 20-30 வயசு பெரியவங்க. அன்னைக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் வர்றார். அவருக்கு பேரு தியாகராஜன்னு பேரு. வந்தார் மாப்பிள்ளை. இந்த பொண்ணை பார்த்தார். பொண்ணுக்கு பாட்டு தெரியுமான்னு கேட்டார். பிராமின் வீட்டில் அந்த காலத்தில் பாட்டெல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. இந்த பொண்ணுக்கு பாட்டு தெரியும். இந்த பொண்ணு ஒரு பாட்டு பாடுனுச்சு. அவர் பேசாமல் பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தார். திரும்பினார். இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமான்ட்டார். எந்த பாட்டு படிச்சது? திருப்புகள். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனேன் வீரங்கொள் சூரர்க்குலகாலா நான் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாள். வேத பொருள் நான் தான். மார்தட்டான். இந்த பாட்டுங்க படித்த உடனே கல்யாணம் ஆச்சு, குழந்தை குட்டி, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அந்த குடும்பத்தார். திருப்புகள் சாமி ஐயர் கிருபானந்த வாரியாருடைய குருநாதர். ஒன்னே ஒன்று திருப்புகளை பற்றி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஐயா ஒன்று சொன்னாங்க. திருப்புகளில் முருகப்பெருமானை பாடுற போது தமிழுக்கு ரொம்ப இடம் கொடுத்து அருமையாக பாடினார். உண்மை. இந்த பாரதம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகாபாரதம். நல்ல வேளை கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பாரதத்தை யாரு எழுதுனா? வடமொழியில வியாசர். வால்மீகி ராமாயணம். வியாசர் எழுதுனது பாரதம். வியாசர் எழுதினாராம். அது சொல்லணுமா? யாராவது எழுதணுமா? இவர் வேகமா சொல்லுவார். அந்த வேகத்துக்கு எழுத்தாணி ஒடிஞ்சு போயிடும். யாரை கூப்பிடலாம்? பிள்ளையாரை கூப்பிட்டாராம்.
பிள்ளையார் ரெடியாக வந்துட்டார். ஞானத்தினுடைய மொத்த உருவம். பிள்ளையார் என்ன சொன்னார் தெரியுமா? நான் எழுதுவேன், நீ சொல்லிக்கிட்டே இரு, நிறுத்தாம சொல்லணும். நான் எழுதிக்கிட்டே போவேன், வேகமாக எழுதுவேன். சரி, எங்கே எழுதுறது? இமயமலையில் ஒரு இந்த சார்தாம்னு போயிருக்கீங்களா? 4 ஊர், கங்கோத்திரி, யமுனோத்திரி, கேதார், பத்ரி. பத்ரிநாத்துக்கு மேலே மானான்னு ஒரு இடம், குகை, அங்கே எழுதணும். பெரிய இடம். உட்கார்ந்து பிள்ளையார் உட்கார்ந்துட்டார். முரட்டு ஏடு. இவர் சொல்லிக்கிட்டே இருக்கார், எழுதிக்கிட்டே இருப்பாராம். இவர் ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை வைப்பாராம். பிள்ளையார் அதுக்கு அர்த்தம் என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்த வார்த்தையை ரெடி பண்ணி விடுவாராம். இப்படி எழுதின குகை மானான்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்கே? பத்திரிக்கு மேலே. என்ன 1 கிலோமீட்டர் ஏறணும். மூச்சு வாங்குது. இப்போ முடியவே முடியாது. நான் சொன்னது 15 வருஷத்துக்கு முன்னால். அந்த ஏடு, அந்த பிள்ளையார் எல்லாம் மலையே ஏடு ஏடாக இருக்கு. இந்த பாரதத்தை எழுதினது யாரு? வியாசர். அதை உண்மையில் ஏட்டில் எழுதினது யாரு? பிள்ளையார். இதை திருப்புகளில் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஐயா 100க்கு 200 மார்க் பாருங்க அவருக்கு. இன்னொரு இடத்தை சொல்றார், பாரதத்தை மேறு வெளி திகள் கோடொடித்த நாளில் வதை பவர் பானிர கணேசர் குவாகுவாகனர் இளையோனே. அது ஒரு இடம். சீர் சிறக்கு மேனி பசேல் என அங்கே. இது கைத்தல நிறைகனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் அதிகமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் வியமத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை. யாரு புதல்வனை? உத்தமி. யார் உத்தமி? அம்பாளுக்கு அருணகிரிநாதர் வச்ச பேரு உத்தமி. அதனாலதான் அவ வந்துட்டு போறா. பார்த்தீங்களா இந்த பாட்டு எப்படி? உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை. அது என்ன முத்தமிழ் அடைவு? முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனேன். பாரதத்துக்கு முத்தமிழ் அடைவுன்னு பேரு வச்சது அருணகிரியார். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில், அந்த மலையில் முற்பட எழுதிய முதல்வோனே. பாரதத்துக்கு என்ன பேரா? முத்தமிழ் அடைவுன்னு பேர். ஐயா இன்னொன்னு சொன்னாங்க, அருணகிரிநாதர் வந்த பொழுது எல்லா மதங்களும் இங்கே வந்து விட்டன. கிறிஸ்தவமும் வந்துருச்சு, இஸ்லாமும் வந்துருச்சு. 15ஆம் நூற்றாண்டு. முருகனை பார்க்கிறார் அருணகிரியார். ஒரு வார்த்தை சொல்லி பாராட்டுறார். என்ன வார்த்தை தெரியுமா? ராவுத்தனே. யாருங்க ராவுத்தர்? பாட்டு சொல்லவா? கந்தர் அலங்காரம். கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கல்லை மொண்டு உண்டு அயர்கெனும் வேல் மரவேன் முதுகூழி திரள் டுண்டுண்டுடுடு டூடுடுடுடு டுண்டு டிண்டென கொட்ட வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே. கந்தர் அலங்காரம். வெஞ்சூர் கொன்ற ராவுத்தன்னா யார் தெரியுமா? குதிரையில் வர்றவன் அர்த்தம். இந்த முஸ்லிம்ஸ் குதிரையில் வந்தாங்களாம், முருகன் குதிரை வாகனத்தில் வந்தானா. ராவுத்தனை என்ன அர்த்தம்? அந்த கேட்குறீங்கல்ல, புரியுதா புரியலையா? சைவ சித்தாந்தம் இருக்குயா. நான் முடிக்க போறேன். சைவ சித்தாந்தம் இருக்கு. சைவ சித்தாந்தம் என்ன? இஸ்லாமியரா போய் அங்க போய் கும்பிடலாமா? கும்பிடலாம். சர்ச்சில் போய் கும்பிடலாமா? கும்பிடலாம். சீக்கியரா மாறி நல்லா கும்பிட்டுக்க. எங்க வேணாலும் யாரை வேணாலும் கும்பிட்டுக்க. அங்க எல்லாம் எங்க சிவபெருமான் தான் இருப்பார்.
இதான் சார் சைவ சித்தாந்தம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் பாட்டு சொல்லவா? யாதொரு தெய்வம் கண்டீர், யாதொரு தெய்வம் கண்டீர், ஆங்கது வாகி ஆங்கே மாதொரு பாகனார் தாம் வருகுவார். மாதொரு பாகன்னா யாரு? சிவபெருமான். நீ எங்க வேணாலும் போய் கும்பிடியா. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போடக்கூடிய போஸ்ட் பாக்ஸில் போடுற லெட்டர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகுமா போகாதா? புரியுதா புரியலையா? வாரியார் சாமி, இது உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கு, லெட்டர் போட்டீங்க, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் தனியா போக வேண்டிய ஊருக்கு போகும். இதெல்லாம் மற்ற மதங்கள். இதில் எல்லாம் போடுற லெட்டர் ஹிந்து மதம்ங்கிற ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் சிவபெருமானுக்கு போயிரும்டா. இந்த கைதட்டு யாருக்கு? புண்ணியவான் வாரியார் சாமிக்கு. முடிக்கிறேன்னு சொன்னேன், ஒன்றை சொல்லிட்டு முடிச்சு விடுறேன். இந்த திருப்புகளின் பெருமைக்கு எல்லையே கிடையாது. தெரியாதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. தனுஷையா சொன்ன மாதிரி திருப்புகளை படிக்கணும், பாடம் பண்ணணும். முருகனுக்கு முன்னால போய் படிச்சிங்கன்னா அப்படியே வந்து காட்சி கொடுப்பான். நான் ஒன்று சொல்றேன், இப்போ அந்த காலத்தில் திருப்புகள் ரொம்ப பேருக்கு தெரியாது. எப்போ 1870 ஐயா இப்போ கூட தெரியாதுங்கிறாரு, அது வேற விஷயம். ஆமாங்க, படிக்கணுங்க. சான் பிரான்சிஸ்கோவுக்கு போயிருந்தேன், அங்கே 108 திருப்புகள் உட்கார்ந்து பாராயணம் பண்றாங்க. அதுக்கு ஒரு மெட்டு போட்டிருக்காங்க அவங்க. எனக்கு அசந்தே போச்சு. நான் தான் திமிரா நமக்கு திருப்புகள் தெரியும்னு நினைச்சேன். நான் திருப்புகள் படித்தேன். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த பழனியில அந்த காலத்தில் தண்டபாணி சுவாமிகள் மடம். ஓ, இப்போ கூட எங்கேயோ கேட்டாப்புல இருக்கோ, இது வேற பயமா இருக்கு. அந்த காலம் கௌமார மடம் அங்கிருந்து அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க 1961. அப்ப எனக்கு 18 வயசு, என் தம்பிக்கு 16 வயசு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? திருப்புகள் 100 பாட்டு ஒப்பித்தால் 1000 ரூபாய் பரிசு. 1961 1000 ரூபாய்னா 3-4 பவுன் வாங்கலாம், பெரிய தொகை. நானும் என் தம்பியும் பார்த்துருவோம். நமக்காட்சி இவங்களுக்காட்சி. 100 பாட்டு இல்லை, 150 திருப்புகள் எழுதணும், நோட்டு போட்டு நல்லா 2 கரதலை பாடம், எப்படி கேட்டாலும் சொல்லுவோம். ரெடி, உனக்கு கிடைக்கட்டும், இல்லாட்டி எனக்கு கிடைக்கட்டும், பார்த்து. முருகா 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 எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே. ஒரு வாரத்தில் போட்டி. எங்க அப்பா பேப்பரை தூக்கிட்டு வந்தாங்க, இந்த பாடுறா. பேப்பரை வாங்கி பார்க்குறேன். போதுமான ஆட்கள் சேராத காரணத்தினால் திருப்புகள் போட்டி ஒத்தி வைக்கப்பட்டது. இன்னந்த நடத்துறாங்க. எப்படி இருக்கும்? 150 திருப்புகள் படிச்சு வெட்டி தண்டமா போச்சு. மனசு சொல்லுமா இல்லையாம்மா? 18 வயசு இப்போ இல்லை. நானும் என் தம்பியும் பழனிக்கு போனோம். அப்பவெல்லாம் முருகனுக்கு முன்னால நின்று பாடலாம். இப்ப விரட்டிடுறாங்க நம்மளை. இந்த திருப்பதியில் சருகண்டின்னு விரட்டுறாங்கல்ல, அது மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் கேமரா கேமரான்னு விரட்டிடுறாங்க. அப்ப நின்றுகிட்டு பாடலாம். 2 பேரும் 150 திருப்புகளையும் முதல்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பாடிட்டான். முருகா, நீ கேட்டுத்தான் தீரணும். அன்னைக்கு பாடம் பண்ண திருப்புகள். முருகன் சிரிக்கிறான், முட்டா பயல 1000 ரூபாய் கொடுத்தா 5 நிமிஷத்துல செலவழிஞ்சு போகும். இப்ப பாரு 150 திருப்புகள். நீ அமெரிக்காவுக்கு போனாலும், ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும், லண்டனுக்கு போனாலும், சுவிட்சர்லாந்துக்கு போனாலும் உன் திருப்புகள் உன்னை காப்பாற்றும். நல்லா சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் திருப்புகள் எல்லாமே இருக்கு. முடிக்கிறேன்னு சொன்னேன், முடிக்க போறேன். இப்படித்தான் சொல்றீங்க. அப்ப பிடிச்சி சிதம்பரம் 1890 ஒட்டி திருப்புகள் பல பேருக்கு தெரியாது. கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்தது. சிதம்பரம் கடலூருக்கு பக்கத்தில் மஞ்சக்குப்பம்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு கேஸ், நீதிபதி உட்கார்ந்து இருக்கார். மஞ்சக்குப்பம். அங்கே
கோர்ட்டில் கேஸ் என்ன தெரியுமா? சிதம்பரம் கோயில் தீட்சிதர்களுக்கு சொந்தம் அல்ல அப்படின்னு வெள்ளைக்காரன் கேஸ் போடுறான். தீட்சிதர்கள்லாம் போய் இல்லை இல்லை எங்கள் கோயிலுங்கிறாங்க. வெள்ளைக்கார ஜட்ஜு கேட்குறார், உங்கள் கோயிலுங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? 400 வருஷமாக நாங்கள் தான் இங்கே பூஜை பண்ணுறோம் அப்படின்னு எங்கே சொல்லி இருக்கு? ரெக்கார்டு இருக்கா? ராஜா உங்களுக்கு ஏதாச்சும் எழுதி கொடுத்தாரா? ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்றகலார்த்தங்கள் காட்சியில் 3 1 காட்டுக. பெரிய புராணம் சொன்ன மாதிரி என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த தீட்சிதர்கள் திருப்புகள்ல இருக்கு, கொண்டாந்து போடு. திருப்புகளை கொண்டாந்து போட்ட தாது மாமலர் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. அதுல 3000 வேதியர் தொழ மகிழ்வோனே அப்படின்னு ஒரு வரி. எந்த பாட்டு பூரா சொல்லல, தாது மாமலர். அவன் கேட்குறான் வெள்ளைக்காரன், 3000 வேதியர்னா யார்? நாங்க தான். ஐயா அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இல்லை. ஆமாம், இந்த பாட்டை எழுதினது யார்? அருணகிரியார். எப்போ எழுதினார்? 15ஆம் நூற்றாண்டு. அப்படின்னா கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 400 வருஷமா நீங்க தான் பூஜை பண்றீங்களா? ஆமா. தீர்ப்பு, சிதம்பரம் கோயில் தீட்சிதர்களுக்கு சொந்தம். ஒரு திருப்புகள் பண்ண சாதனை. அங்க ஒரு ஜட்ஜி இருந்திருக்காரு, முன்சிப். அவருக்கு பேரு சுப்பிரமணிய பிள்ளைன்னு பேரு, வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. அது என்னமோ தெரியல, இந்த ஜட்ஜஸுக்கும் திருப்புகளுக்கும் தொடர்பு கண்ணுக்கு இமைக்கும் உள்ள தொடர்பு மாதிரி. அவரு பார்த்தார், இந்த ஒரு திருப்புகளை வச்சுவிட்டு இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிவிட்டாங்க. கூப்பிட அந்த ஆளை, திருப்புகள்னா என்ன? அழகான ஒரு பாட்டு. யாரு பாடி இருக்கா? அருணகிரி. உங்கள்கிட்ட என்ன பாட்டு இருக்கா? ஒரு 2 3 பாட்டு இருக்கு, சொல்லுங்க. கனக சபை மேவும் எனது குருநாதர் கருணை முருகேச பெருமாள்கான் கனக நிறவேதன் அபயமிட மோது கரகமல சோதி பெருமாள்கான். ரொம்ப சொல்லப்படாது, போதும். படிச்சா இவருக்கு சந்தோஷம். வேலையை விட்டுட்டாரு. நீதிபதி அந்த காலத்துல ஜட்ஜுன்னா கடவுளுக்கு சமானம். மயிலான் கருதானே, கடவுளுக்கு சமானம். வேலையை விட்டுட்டாரு. ஊடு விடா போறாரு, ஆதீனங்களுக்கு போறாரு. ஏடு இருக்கா? திருப்புகள் இருக்கா? எங்கேயாவது இருக்கா? ஆதீனங்கள்ல உள்ள கடந்தது எடுத்தார். 1000 திருப்புகள் சேர்த்தாரு. ஒரு புண்ணியவான், வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை, வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை. சாகுற போது 1900 1000 பாட்டை வெளியில் அச்சு போட்டு விட்டார். அவர் பிள்ளைக்கு பேரு செங்கல்வராய பிள்ளைன்னு பேர். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்தது. சில பேர் அப்பாவுடைய சொத்துக்கு பிள்ளையா பிறப்பான், புத்திக்கு பிள்ளையா பிறக்க மாட்டான். அதனால சொத்து போயிடும். இது புத்திக்கு பிள்ளை. இவரு 300 சொச்சம் பாட்டு கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு 1360 திருப்புகள் கிடைக்குதுன்னா 2 பேர் காரணம். 1 வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை, 2 அவர் மகன் செங்கல்வராய பிள்ளை. கடைசி காலம் செங்கல்வராய பிள்ளைக்கு 90 வயசு. ஊவே சாமிநாத ஐயருக்கு அதை விட கிட்டத்தட்ட அதை அனுசரிச்ச வயசு. சாமிநாத ஐயர் படுத்து கிடக்கிறார். செங்கல்வராய பிள்ளை 2 கிளம், பழுத்த பழம். செங்கல்வராய பிள்ளை அங்கிருந்து வரார். சாமிநாத ஐயர் காலை பிடிச்சு கும்பிடுறார். சாமிநாத ஐயர் என்ன பண்ணார் தெரியுமா? செங்கல்வராய பிள்ளை கையை பிடிச்சு கும்பிட்டார். பக்கத்தில் இருந்தவங்க கேட்குறாங்க, நீங்க ஏன் காலை தொட்டு கும்பிட்டீங்க? சாமிநாத ஐயர் காலை தொட்டு ஏன் கும்பிட்டேன்னு தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க நடந்து 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 எல்லா வீட்டிலையும் தமிழ் ஏடுகளை கண்டுபிடிச்சு தமிழிலே அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி அவ்வளதையும் வெளியே கொண்டு வந்த புண்ணியவான். நடந்தது இந்த திருவடி, அதனால காலத்தொட்டு கும்பிட்டேன். சாமிநாத ஐயரை பார்த்தாங்க, நீங்க ஏன் செங்கல்வராய பிள்ளை கையை தொட்டு கும்பிட்டீங்க? திருப்புகளுக்கு அவ்வளவுக்கும் உரை எழுதின கையை, அதனால கையை தொட்டு கும்பிட்டேன்.
நான் முடிக்கிறேன், உண்மையாகவே முடிக்கிறேன். இங்கே 72வது ஆண்டு இதை நடத்தக்கூடிய பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளையும் தொட்டு நம்ம கும்பிடுறோம். சரிதானா? எல்லாரும் அதுவும் எங்கேயாவது பேசினா அது ஒரு மாதிரி, இங்கே பேசினா ஏதோ நம்ம வீட்டில் நம்ம அக்கா தங்கச்சி உட்கார வச்சு சந்தோஷமாக பேசுகிற மாதிரி ஒரு எண்ணம் வருகிறது. அதனால இந்த சபை ரொம்ப பெரிய சபை. 72 வருஷம் மறக்க முடியாது. சுதந்திர தன்னைக்கு திருப்புகள் நல்லா கேட்டு இந்தியா நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஆலய சபைகளில் தலைமை தாங்கக்கூடிய சபை அருணகிரிநாதர் சபை. மறக்காதீங்க. வேட்டு போடுறது பெருசில்ல, திருப்புகள் படித்து எல்லாம் நல்லா இருக்கணும், இந்தியா நன்றாய் இருக்கணும், உலகம் நன்றாய் இருக்க வேண்டும். எனவே நேரம் 12. இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருடைய திருவடி தாமரைகளையில் வணங்கி, ஆய்வு என்ன? வள்ளியா தெய்வ யானையாம். முடிவு என்ன? வள்ளி என்பது இச்சாசக்தியின், தெய்வ யானை என்பது கிரியாசக்தி. 2 தத்துவங்கள். கிரியாசக்தியின் மூலம் வழிபடக்கூடியவர்கள் முருகனை தேடி போகிறார்கள். இச்சாசக்தியின் மூலம் வழிபடக்கூடியவர்களை தேடி முருகன் வருகிறான். அதனால் எல்லோரும் திருப்புகளை படியுங்கள், கண்ணீர் விட்டு அழுங்கள். முருகப்பெருமான் உங்க வீட்டு வாசற்படிகிறேன் காவல்காரனாக வந்து நிற்பார். தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளே. திருப்புகள் அதை சொல்லி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம். துள்ளுமத வேட்கை கணையாலே இந்த பாட்டை துள்ளுமத துள்ளுமத வேட்கை கணையாலே தொல்லை நெடு நீல கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகும் மானை தழுவாயே தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரேச திரளோனே வள்ளத்தொடு ஞான கடலோனே வள்ளி மணவாள வள்ளி மணவாள. புரியுதா யாருக்கு யாரு வாய்த்தவர்னு? இதுதான் இந்த ராகத்துடைய அம்சங்களை காமிக்கிறது. வள்ளி மணவாள பெருமாளன் ஐயா முதல்ல ஒரு சின்ன ஒரு அல்டிமேட்டம், ஒரு அமெண்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தலைப்புக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா திருப்புகள்னு போட்டிருக்கிறீங்க, ஆனால் அவர் வாயிலிருந்து வர்றது அத்தனையுமே திருப்புகள் தான். ஏன்னா இந்த திருப்புகள்ல இருந்தே நீங்கள் மேற்கோளும் காட்டிட்டீங்க. அஸ் அ நடுவருங்கிற முறையில் அதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அஸ் அ நடுவருங்கிற முறையில் ஐயா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்பொழுது அதில் ஒரு தலைவில் ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி காமிச்சாங்க. அது இருந்தாலும் வாய்ப்பது என்பது அமைவது அல்லது பொருந்துவது என்று பொருள். வள்ளிங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம்? உடனே செக்ஸில் மாத்துறாங்க. வள்ளலுடைய இது வள்ளி. திருவள்ளுவர் சொல்றோம், வள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? வன்மை உடைய வள்ளல். அது வள்ளுங்கிற வார்த்தை தான் பகுதி. அது விகுதியாக வரும்பொழுது வள்ளி, வள்ளியா. திருத்தணி திருப்புகள்ல முருகனை அருணகிரியார் அடையாளப்படுத்தும் பொழுது வள்ளியா வள்ளியான்னு போடுறாருங்கய்யா. அங்கே வள்ளி லீயும் கிடையாது, எள்ளும் கிடையாது. அருணகிரியார் has deployed that word specifically by stating that வள்ளியா. அப்போ வள்ளியா என்ற சொல்லுக்கு, வள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? கருணை மிகுந்தவன் என்று பொருள். கருணை என்று பொருள். வள்ளுவர், வள்ளுவம். இப்போ வள்ளுவம்னு ஒன்று இருக்குல்ல, திருவள்ளுவர்னு ஒருத்தர் சொல்கிறோம்ல. இப்போ வள்ளுங்கிற வார்த்தைக்கு தமிழில் கருணை. ஆக கருணையுடைய இப்போ வாழ்க்கையில் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. ஒன்று காட்டுக்கும் ஒன்று மோட்டுக்கும் இழிச்சுன்னா அந்த குடும்பம் உருப்பிடுமா? வள்ளியம்மா என்ன பண்ணான்னு கேட்டால், தன்னுடைய முருகனுடைய எதிர்பார்ப்புன்னு கேட்டால், முருகன்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. ஐயா வச்சுக்கிட்டே சொல்கிறேன்.
முருகன் என்ற வார்த்தைக்கு பகை நீக்கியவன் என்று பொருள். இந்த சமுதாயத்தை எதிரா சன்னா பின்னமாக கிழிச்சு கடந்தது. அவர் தமிழ் பாடியப்போ இந்த தமிழ் சமுதாயம் சல்லவாரித்தனமாக கடந்திருக்கு. கேவலமான சமயவாதிகள் சண்டை, மொழி சண்டை, சமயவாதிகள் சண்டை, அப்புறம் இந்த தந்திரவாதிகளோட சண்டை, வேதவாதிகளோட சண்டை, இதுக்கு இடையில இவனுக்கு விரோதியாக வாழ்ற செக்ஷுவல் மாங்கர், இத்தனை இழிவுகளுக்கு இடையில இந்த தமிழை பாட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அருணகிரி வந்திருக்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த தமிழ் சமுதாயம் மனித குறிப்பாக மனித சமுதாயம் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் சமுதாயம் எந்த அளவுக்கு இழிவு அடைந்திருக்கிறது என்பது திருப்புகளை பார்த்தா உனக்கு புரியும். டு வாட் எக்ஸ்டென்ட் திஸ் சொசைட்டி ஹஸ் பீன் ஸ்பாயில்ட். பிற மதங்களுடைய இன்வேஷன்ஸ் வேறு, பிற மொழி பேசக்கூடியவனுடைய இன்வேஷன்ஸ் வேறு. எப்படி இந்த தமிழை காப்பாற்றுறது? இந்த பார், இந்த தமிழுக்கு எப்போவுமே சோதனை உண்டு. இதை விட ஐயா மேருமலையில் எழுதினதை ஒரு விவரம் சொன்னாங்க. மேருமலையில் எழுதினதுக்கு அதுக்கு முன்னாலேயே முருகப்பெருமான் டே அப்பா ஓம்காரத்துக்கு பொருள் கேட்டார். அதுக்கே ஓம்காரத்தில் முருகன் எந்த மொழியில் பொருள் சொன்னான்னு தெரியுமா? தமிழில் தாண்டா சொன்னாங்க. இது அதுக்கு முந்தின சமாச்சாரம். இது அத்தனையும் எடிட் பண்ணுறாங்க சாமி. இதை அத்தனையுமே இந்த தமிழ்மொழி பிறந்த காலத்தில் தான் தமிழனாக பிறந்த காலம் வரைக்கும் இந்த தமிழ் சமுதாயம் கண்ட இழிவுகள், இந்த குற்றங்குறைகள் அது அத்தனையும் வடிகட்டுறான் மனுஷன் சந்தத்தில். ஒன்று இன்னைக்கு பெரிய பகுத்தறிவாதம் பேசுகிறிய, பகுத்தறிவாதியை பேசுகிறான். கவடுற்ற சமயர், கவடுற்ற சித்தர், எங்கள் திருப்புகள் கபடுத்த சித்து விளையாட்டுலாம் விளையாடாரா? அதை கண்டிக்கிறாங்க சாமி. பல தெய்வ வழிபாட்டை கண்டிக்கிறார். இன்னைக்கு சமுதாய சீர்திருத்தங்கிற பேரால் இன்றைக்கி என்னென்னமோ பேசுகிறீங்க. அது அத்தனையுமே 15ஆம் நூற்றாண்டில் ஐயா பேசியிருக்கிறார். வள் என்ற சொல்லுக்கு கருணை என்று பொருள், வள்ளியா என்ற சொல்லுக்கு கருணையுடைய அதிபதி என்று பொருள். அந்த வள்ளியாவுக்கு உரிமையுடைய பெண்ணாக நீ அமைந்ததனால் அவளுக்கு வள்ளி என்று பெயர் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கரெக்டா? மாறிலா வள்ளி வாழ்க. அந்த வல்லன்மை அவனுக்கு மேலே அருமை முருகா.